இல்லை, ஏன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சில நட்புகள் போனால் நம்ம அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. தேவ சிநேகிதம் வருதா, நீங்கள் மனுஷ நட்பை உடைச்சாதான் தேவ சிநேகிதம் வரும். இதுவும் வேணும் அதுவும் வேணும்னாக்கா உங்களால் ஆராதிக்க முடியாது. யார் ஒரு ஆராதனையில் போய் கலந்து கொள்வீங்க, கடைசியில் அமனமாக்கி தான் ஆரோன் அனுப்பிச்சா மாதிரி அனுப்பிச்சி விட்ருவான். இருக்கிற பரிசுத்தமும் போயிடும். ஆராதனைக்கு போய் அமனமானதான் மிச்சம். கன்றுக்குட்டி ஆராதனை இருக்கிற பரிசுத்தம் போனதான் மிச்சம், கிருபை இழந்துட்டு வந்தது தான் மிச்சம். இதுவும் தேவ சமூகம்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. இது மோசே பேட்டர்ன்லேயே போச்சு எல்லாமே. நகையை கொடு, நட்டை கொடு, நம்ம கன்றுக்குட்டி செய்யலான்னு. அப்புறம் அதை சுற்றி கும்மி அடித்தான், கையை தட்டினான், அப்புறம் பாட்டு பாடினான், அப்புறம் சுற்றி வந்தான், அப்புறம் டான்ஸ் ஆடினான், கொஞ்சம் லைட்டாக கால் அசைஞ்சுது, அப்புறம் அவுத்து போட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆரோன் அவர்களை நிர்வாணப்படுத்தினான்னு எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாத விஷயம் ஆராதனை. இதெல்லாம் தேவையில்லாத ஆராதனை ஸ்தலங்களுக்கு போகிறது. எவனை ஆராதிச்சுக்கிட்டோம், நம்ம அதில் தலையில்லை. சபையாரே கண்டித்து உணர்த்துக்கிறது மேய்ப்பனுடைய பங்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் மேய்ப்பனுடைய கோலில் சொல்லாமல் எதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கணும், தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் இருக்கணும், விதைக்கணும், நீங்கள் அங்கே இருக்கணும். வாய் கண்டத்தில் ஆராதித்து கண்டத்தில் பலிபீடம் கட்டி யாக்கோபு கொள்ளைய கோட்டை விட்டது தான் மிச்சம். பெண்ணை தீனால் தீட்டுப்பட்டு போனான். ஏன்? சீகை மன்னனத்தில் போய் நிலம் வாங்க சொல்ல கர்த்தர் உடனே பெத்தேலுக்கு போக சொன்னார். இவன் போல் இங்கே காசு கொடுத்த நிலத்தை வாங்கி ஏழு எல்லாங்கன்னு பலிபீடம் கட்டி தொழுத்து கொண்டார். மறுநாள் பொண்ணு எஸ்கேப்பு. அப்புறம் தீரவரிசத்தை பார்த்தா விற்கிறவங்களோட ஒரு பயணம் நடக்குது. எவ்வளோ மால் ப்ராக்டிஸ் போகுது பாருங்கள், எவ்வளோ கள்ளத்தனம் இருக்குது. இது ஆராதிக்குமா? இது ஆராதிச்சாலும் விடுதலை இருக்காது. சிறையில் போத்துச்சு. இங்கே பலிபீடம் கட்டி இந்த மாதிரி ஒரு அசிங்கம் நடக்கலாமா ஊழியக்கார வீட்டில்? மிகப்பெரிய தேவ பயத்தோடு உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் இது மாதிரி எதுவும் நடக்கூடாது. ஊடகத்தில் என்னோடு பயணப்படுகிற விசுவாசிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்னப்பா, இது இப்படி பார்த்துக்கிறவர்கள், நான் உங்களை பார்க்காதவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அறிகிறார். எங்கேயும் போய் சிக்கிக்கொள்ள வேணாம். உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக கர்த்தர் நியமிக்கப்பட்ட இடத்துல இருங்க. போஸ்டர் 1000 ஓட்டுவான். இப்போ சினிமா போஸ்டரை விட நான் இந்த போஸ்டர் அதிகமாகிடுச்சு. இது ஒரு மாய. உனக்கு சகிக்க தெரிஞ்சால் நீ ஆராதிக்கலாம். உனக்கு நன்மைக்காக ஒரு ஆதாயம் இல்லாமல், என்ன சொல்கிறது, சந்தர்ப்பவாதியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களே ஆராதிக்கலாம். தீமையை சகிச்சிங்கன்னா நீங்களே ஆராதிக்கலாம். சொல்கிறேன். இதே தான் ஆச்சு அங்கே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். என்ன ஆச்சு? போட்டு பிழின்னு பிழிஞ்சிட்டான் ரோமாபுரி போர் சேவகன். ஏன்? சிறைச்சாலைக்காரன். அந்த பிசாசு பிடித்தவளை விடுதலை பண்ணார் பவுலும் சீலாவும். இயேசு